கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் அந்நிய பாஷையை குறித்து பைபிள் வார்த்தையின் அடிப்படையில் தியானிக்க இருக்கின்றோம். இன்று அநேகர் சொல்வது அந்நிய பாஷை வரம் என்ற ஒன்று இன்று கிடையாது. இன்னும் அநேகர் சொல்வது அந்நிய பாஷை வரம் உண்டு. இன்னும் சிலர் ரட்சிப்பின் அடையாளமே அந்நிய பாஷைதான் என்றும் விசுவாசிக்கின்றார்கள். இவைகள் எல்லாவற்றுக்கும் சில வசன ஆதாரங்களை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். சிலர் அந்நிய பாஷை அறவே கிடையாது என்றும், சிலர் அந்நிய பாஷை இருக்கிறது என்றும், எல்லா வேத வசனங்களையும் ஒழுங்காக ஆராயாமல் தானாகவே ஏதாவது ஒரு முடிவிற்கு வந்து விடுகிறார்கள். இன்று நாம் பைபிளில் உள்ள தேவ வார்த்தை இந்த அந்நிய பாஷை குறித்து என்ன சொல்கிறது, ஆதி சபை காலத்திலே அந்நிய பாஷையை எப்படி பேசினார்கள், உண்மையிலே அந்நிய பாஷை என்றால் என்ன என்பதை தேவ வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். குறிப்பாக எங்கெங்கெல்லாம் அந்நிய பாஷையை குறித்த வசனங்கள் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே நாம் ஒருவேளை இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை நாம் உண்மையாக தேவ வார்த்தையின் அடிப்படையில் புரிந்து கொள்ள நாம் ஏற்கனவே நினைத்து வைத்திருந்த காரியங்களை ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு, கழுதையின் வாயிலிருந்து தேவ வார்த்தை வந்தால் கூட பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அதை போதிக்க வைக்க முடியும். ஆவியானவரே எங்களுக்கு உண்மையை கற்றுத்தாரும் என்ற நிலைப்பாட்டுடன் நாம் தியானிப்போம் என்றால், ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரும்போது அது நமக்கு உண்மையாகவே புரிந்து கொள்ள முடியும். தேவனின் உண்மையான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலில் நாம் தியானிக்க இருப்பது, ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் அந்நிய பாஷை பேச வேண்டுமா? தேவ வார்த்தை இதை குறித்து என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இதற்கு மேலே இருந்து பார்த்தால் கூட நிறைய ஆவியானுடைய வரங்கள் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து விளக்கமாக சொல்லி கொண்டு வரும். அதிலே 10வது வசனத்திலே நாம் இதை வைத்து பார்க்கும்போது, எல்லோருக்கும் அந்நிய பாஷை உண்டா அல்லது ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் அந்நிய பாஷை கண்டிப்பாக பேச வேண்டுமா என்றால், இந்த வசனத்தின் அடிப்படையிலே கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதே அதிகாரத்திலே நாம் இன்னும் 2 வசனங்களை நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் 12 29 30வது வசனங்கள். 29வது வசனம், எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் அற்புதங்களை செய்கின்றவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்போ இந்த வசனங்களை வைத்து பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கண்டிப்பாக அந்நிய பாஷை பேச வேண்டுமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. தேவ வார்த்தையின் அடிப்படையிலே ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் கண்டிப்பாக அந்நிய பாஷைகளை பேச வேண்டுமா என்றால் வேத வார்த்தையின் அடிப்படையிலே கண்டிப்பாக கிடையாது. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் முதலிலே நமக்கு பைபிளிலே ரெக்கார்ட் பண்ணி தந்திருக்கிறார் என்றால், பிற்காலத்திலே கண்டிப்பாக வஞ்சிக்கிற ஆவிகளை உடையவர்கள் வந்து மக்களை குழப்புவார்கள் என்று தேவனுக்கு முன்கூட்டியே தெரிந்த காரணத்தினால், அந்த குழப்பத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க அவர் ஏற்கனவே இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார். பொதுவாக அநேகர் இன்று சபை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற இடங்களில்
அவர்களாகவே ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். அந்த பிரமாணம் அவர்களது பாரம்பரியத்திலிருந்து ஒரு வேலை வந்ததாக இருக்கலாம். அப்படி அவர்களது பிரமாணம் என்னவாக இருக்கும் என்றால், கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்ட எல்லோருமே அந்நிய பாஷை பேச வேண்டும், கண்டிப்பாக அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று அவர்களது பிரமாணம் அப்படி சொல்வதால், இது தேவ பிரமாணம் அல்ல, அவர்களது சபையின் பிரமாணம் அப்படி சொல்வதால் என்ன செய்வார்கள் என்றால், ட்ரைனிங் கொடுப்பார்கள் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க பிரமாணத்தின்படி அந்நிய பாஷை கண்டிப்பாக பேச வேண்டும், அதற்காக ட்ரைனிங் கொடுப்பார்கள். இந்தந்த வார்த்தைகளை உச்சரியுங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு போலியான அந்நிய பாஷையை மக்களிடத்திலே பேச வைப்பார்கள். ஆனால் வேதத்தின்படி நாம் தியானிப்போம் என்றால், உண்மையாகவே எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டுமா என்றால் தேவை கிடையாது, கண்டிப்பாக பேச தேவையில்லை. என்றால் இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது மிக தெளிவாக நமக்கு விளங்குகிறது, ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் ஒவ்வொரு வரங்களை தருகின்றார். அது வரம் என்ற உடனே நாம் வரம், அதாவது கிஃப்ட் அப்படின்னா, கிஃப்ட் என்பது நாம் கேட்டு பெறுவதல்ல, கிஃப்ட் என்பது இலவசமாக தேவன் நமக்கு தருவது. இப்போ நாம் கேட்டு பெறுவது என்பதை கிஃப்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ நமக்கு அந்நிய பாஷை வரம் தேவன் தருவதாக அவர் தீர்மானித்திருந்தால் கண்டிப்பாக அதற்கான வாஞ்சையை நமக்கு தருவார், அதை நமக்கு தருவார். அதற்காக நாம் கேட்டு காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல. ஆக இந்த வசனங்களை வைத்து பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டுமா என்றால் தேவையில்லை.